என்னது? ஓபன் பண்ணலாம். பாடியை தூக்கிட்டு வந்து இங்க டம்ப் பண்ணிருக்காங்க. பங்கஜ், எனக்கும் அவரை மேடம், பார்க்கணும். இது கிரைம் சீன். உள்ள போக கூடாது. இவங்கள பாத்துக்கோங்க ப்ளீஸ். அழாத. இந்த நேரத்துல கேட்கறது சரியா இருக்காதுதான். யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல யார் கூடயாவது பகை இருந்ததா? சொல்லுங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் சார். யார் கூட எந்த பகையும் வச்சுக்கல. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஒரு பைத்தியக்கார பொண்ணு. பொண்ணா? நீங்க எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தெரியல சார். அவளுக்கும் ஹாரிக்கும் அஃபேர் இருக்கிறது அவ சொன்னா. அவ ஒரு பைத்தியம். அவ வளர்றான்னு நான் நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல போயிடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணோட டீட்டெயில் ஏதாவது இருக்கா? பேரு, நம்பரு, அட்ரஸ் ஏதாவது? கல்யாணம் ஆன ஒரு ஆளோட டெட் பாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அவன் மனைவி நைனாவோட வாழ்க்கை சுத்தமா மாறி போயிருந்தது. போலீஸ்க்கு ஜஸ்பிரித் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆன்லைன் மூலமா ஏற்பட்ட உறவுல ஒரு பெண் கூட இவன் உறவுல கொஞ்ச நாளா இருந்துட்டு வந்திருக்கான். உண்மை தெரிய வந்தா நீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி ஆச்சான்னு சொல்லி நாளைக்கு இதுவே யாருக்கு வேணாலும் நடக்கலாம். என்னப்பா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வீட்டுல உதவி பண்ணிட்டு இருக்கேன் மனைவிக்கு. ஜஸ்பிரித், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், யாரை கூப்பிடுறாங்க? இவரை மர்டர் பண்ணிட்டாங்க. அம்மாடி, என்ன ஆச்சு? என்ன என்ன இது? சொல்லுங்க ஜஸ்பிரி, உங்களுக்கு இவரை தெரியுமா? தெரியும். அர்ஜுன், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. கம். ஒரு நிமிஷம். அட வாங்க. அவரோட ஒய்ஃப் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அவங்கள மிரட்டுறதுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களாமே? நான் மிரட்டுறதுக்காக போகல சார். மீட் பண்றதுக்காக போனேன். ஏன்? எங்களுக்கு கொடுபாய் நடந்து முடிஞ்சிருந்தது. 4 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆக இருந்துச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொடுபாய் எங்கேஜ்மெண்ட் சார். ஃபுல் டே ரெடியாய் வெயிட் பண்ணேன். ஆனா அவர் வரவே இல்லை. மேடம், ஹரிஷ் தீப் கோச்சலோட அட்ரஸ் கேட்டிருந்தீங்க. கிடைச்சிருச்சு. நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நான் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். உடம்பெல்லாம் நடுங்குச்சு. ஏன் எதுக்காக அவர் வரல? அதனாலதான் நான் நேரா அவர் வீட்டுக்கே போயிட்டேன்.
நீங்க யாரு? நான் ஜெஸ்ஸி. Hi, I'm Harry. ஹாய். Sorry, எனக்கு உங்களை தெரியல. Sorry. ஹரி, இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா நீங்க வரவே இல்ல. அதோட என்ன உங்களுக்கு தெரியலையா? Excuse me, I am already married. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? ஹரி, நான் உன்னுடைய ஜெஸ்ஸி. நீ இவங்க கிட்ட சொல்லிரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் மறைப்ப? 4 வருஷமா நம்ம டேட் பண்றோம், நம்ம லவ் பண்ணிக்கிட்டு கையெடு. ஹாரி, ஹாரி, இவ யாரு? என்ன உங்களை உலகிட்டு யாருன்னு எனக்கு தெரியாது. முதல் தடவை தான் பார்க்கறேன். I don't know. Please believe me. ஆனா ஹாரி, மேம், நீங்க என்ன சொல்றீங்க? What's happening? I don't know you. ஹரி, நமக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. நீ இவகிட்ட டிவோர்ஸ் கொடுக்க போறேன்னு என்கிட்ட சொன்னீங்க. What? We love each other. இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. No. ஹாரி, என்ன? டிவோர்ஸ். நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? எனக்கு தெரியாது. I don't know. என்னங்க இது? Please believe me. இவ சும்மா சொல்றா, எதுவும் இல்ல. What's happening, ma'am? நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு குழந்தை இருக்கு. நான் ஆல்ரெடி மேரிட். எந்த டிவோர்ஸ பத்தி பேசுறீங்க? ஹரி, உனக்கு என்ன ஆச்சு? போடி, இங்க இருந்து போயிடு. யாரடி நீ? நீ இருக்கும்போது என்ன பார்த்து யாருன்னு கேக்குறா. ஹரி, இது ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் ரிங் ஞாபகம் இருக்கா? இல்ல எதையும் மறந்துட்டியா? ஏதாவது பேசு ஹரி. I will call the police. இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ளே வந்து என்னையும் என்னோட ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ண முடியாது. Okay, you got it? Get out. ஹரி, சாரி, நான் கத்திருக்க கூடாது. Get out. ஹரி, ஹரி, கதவை மூடாத. ஹரி, ஹரி, கதவை தர. என்ன உனக்கு தெரியலையா? நீ என்ன செய்யற? அம்மா, நீ அழாதம்மா. சரிம்மா, அழக்கூடாது. சரி, நீங்க யாருன்னு கூட தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அதனால கோபத்துல அவனை கொலை பண்ணிட்டீங்க. சார், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானா? அவரை எதுக்கு நான் கொலை பண்ணணும் சார்? நான் அவரை காதலிச்சேன். I loved him. நேத்து நைட் எங்க இருந்தீங்க? நேத்து நைட் நான் வீட்ல இருந்தேன், ஃபேமிலி கூட. ஹர்திக் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததா நீங்க சொல்றீங்க? அதுக்கான ஆதாரம் இருக்கா? சார், நிறைய ப்ரூஃப் இருக்கு. மெசேஜஸ், மெயில்ஸ் எல்லாம் இருக்கு. 4 வருஷம் பழகுன ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அனுப்புன கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு சார் உங்களோட என்கிட்ட. ஃபோன், உங்க லேப்டாப், அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு. மேடம், ஃபோன் ப்ளீஸ். இருங்க, இவங்க படிக்கிட்டோம். குடு. ஐம் சாரி ஜாஸ். ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. தப்பு நடந்து போச்சு. நான் இந்த மாசம் பணம் போடல. அப்பா கிட்ட சொல்லாத. ஆமா, இந்த தமன் யாரு? தமன் யாரு? அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தா. தமன், ஜெஸ்ஸி. சாரி, இங்க பார், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாரு, கியூட்டா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? உன்ன மாதிரியே. எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்க எதுக்காக வந்த? நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிருச்சு. இது உனக்கு தெரியும்ல? சொன்னா புரியாதா? தள்ளிப்போ. ஏய், எங்க கிளம்பிட்ட? தமன், மரியாதைய வழிய விடு. புரியுதா? என்கிட்ட காசு இல்லைன்னு விட்டல. யூஸ்லெஸ். கல்யாணம் ஆன ஆம்பளை பின்னாடி அலையிறல நீ. ஒரு நிமிஷம். இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன ஸ்டாக் பண்றியா? நீ ஆன்லைன்ல என்ன ஸ்டாக் பண்றியா தமன்?
ஐம் சாரி. இங்க பாரு, எப்போ நமக்கு பிரேக்கப் ஆச்சோ என்னால வாழ முடியல. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, எனக்கு வழியை விடு. சொல்றத கேளு. வழியை விடு. ஏய் ஜெசி, எவ்வளவு தைரியமா ரோட்ல நின்னுட்டு அந்த பொண்ணு, இனிமே இந்த பக்கம் உன்னை எங்கேயாவது பார்த்தேன் கைய கால உடைச்சிருவேன். போடா, தூக்கி வெளியில போடுங்க இவனை. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஜெசி, டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி. ஓ காட், ஹாரியோட நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. அவன் இப்போ டென்ஷன்ல இருப்பான். முதல்ல கால் பண்ணிடுறேன். பயப்படாத, இந்த தண்ணி குடி. ஓகே நவ? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so மச். நான் தமனுக்கு பலமுறை புரிய வச்சேன். ஐ ஸ்வேர், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆஃபீஸ் வரைக்கும் வந்து நிக்கிறான். ஐ கான்ட் பிலீவ் இட். இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் வரலன்னு வைங்க, கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். அவன் எப்படி? தேங்க்யூ so மச். ஏய், எதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அவனை விட்டு ஒதுங்கி இருன்னு பல தடவை சொல்லியாச்சு. கசின் பேச்செல்லாம் யார் கேட்குறாங்க? என்ன கேட்டால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடு. போலீஸ் கம்ப்ளைண்டா? ஆமா, நிச்சயமா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுமா? ஆனா அவன் கூட எனக்கு எப்பவோ பிரேக்கப் ஆகிருச்சு. எனக்கு அவன் கூட கனெக்ஷனே இல்ல. சரி, இவன் ஜாதகத்தை எடுக்கலாம். இருமா. ஜெசி, கதவு தர. கமான், அதுதானே பாய் ஃப்ரெண்டோட பேரு? எஸ் சார். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், ஹேரி போன மாசம் தான் என் பர்த்டேக்காக குருத்வாரில் அன்னதானம்லாம் பண்ணான். சார், ஹேரி ரொம்ப நல்லவன், ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தான். சொல்ல போனால் லண்டன்லேருந்து எனக்காக ஸ்பெஷலாக ஷூலாம் அனுப்பினான். இங்கே பாருங்க சார், இது ஹரியோட ஃபேமிலியோட செக் குரூப் சார். இதில் தான் நாங்கள் கல்யாண பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சார். இதில் 37 பேர் இருக்காங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவனை விட்டு விலகி இருன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொல்றத யார் கேக்குறதீங்க? அந்த ஏமாத்துக்காரன் கூட இப்படித்தான் நடக்கணும். போலீஸ் இந்த கேஸ ஓபன் பண்ண சஸ்பெக்ட்ஸோட லிஸ்ட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதிர்ச்சிகளும் ஏறிட்டே போச்சு. இப்பெல்லாம் உறவுகள் எங்க உண்மையா இருக்கு, எல்லாமே தந்திரமா இருக்கு. காதல் ஏமாற்றத்துக்கு இந்த கொலை ஒரு உதாரணமா விளங்குச்சு. அதான் உண்மையும் கூட. ஆனா இங்க எல்லைய கொஞ்சம் மீறி போயிருந்துச்சு. இன்னும் கேளுங்க, ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இந்த மர்டர் பழி வாங்கறதுக்காக நடக்கல. நல்லா பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு செய்யப்பட்ட ஒரு கொலை தான் இது. காதல், அதாவது அன்பு எல்லையை மீறி போனா வெறுப்புல தாங்க போய் முடியும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதீத காதலும் வெறுப்பும் ஒரே மாதிரி உணர்வுகள் தான். ஜஸ்பிரித் ஃபோனில் வாட்ஸ்அப் குரூப் இருந்ததில்ல, அதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸும் வேணும். எஸ் சார். சரி, ஹர்ஷித்தோட ஃபோன் கிடைச்சதா? இல்ல சார், அவனோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு. டீம் தேடிட்டு இருக்கான். இந்த தமனா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு. ஆனா இந்த தமனுக்கு அஷ்டிப்ப தெரியுமா? ஏய், சிசிடிவில ஃபுட்டேஜ் எல்லாம் தெளிவா இருக்கு. நீ அவளுக்கு தொல்லை கொடுக்கறது நல்லாவே தெரியுது. உள்ள தூக்கி போட்டு கவனிச்சா வெளி உலகத்தையே மறந்துடுவ, புரியுதா? ஆனா சார், நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஹாரி அப்புறம் ஜஸ்பிரித்தோட உறவு உனக்கு தெரிஞ்சிருந்தது. ஜஸ்பிரித் ஹாரியை விட மாட்டான்னு சொன்னதும் நீ ஹாரியை தீது கட்டி. சார், நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். 13 நவம்பர் நைட் எங்க இருந்த சார்? குருத்ருவால இருந்தேன், சேவை செஞ்சுட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கா? சார், நீங்க குருத்ருவால வந்து கேட்டுக்கோங்களேன். அதோட சார், தயவு செஞ்சு அந்த ஜெஸியை மட்டும் நம்பாதீங்க. அவ 1ஆம் நம்பர் பொய்க்காரி. இப்பவுமே நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் சார் இருக்கோம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எங்க ரிலேஷன்ஷிப்பை அவ அந்த பணக்காரன் கிட்ட மறைச்சு வச்சா. அப்பதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். சார், என்னால ப்ரூஃப் காட்ட முடியும். இங்க பாருங்க சார், என்னோட மாச வாடகை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவ தான் சார் காசு கொடுக்குறா. என்ன அவ லவ் பண்ணனா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? சார், இது போன மாசத்தோட கணக்கு. சார், ஒரு நிமிஷம். சார்,
ஜஸ்பிரீத் ஹாரியோட 4 வருஷம் கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் கிடைச்சாச்சு அவ போன்ல இருந்து. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இதுல ப்ரூவ் ஆயிருக்கு சார். சார் அப்படின்னா அந்த ஜஸ்பிரீத் இவங்க 2 பேர் கூட டபுள் கேம் ஆடுறது தெரியுது. ஒரு பக்கம் வேலை வெட்டி இல்லாத தமன், ஒரு பக்கம் இந்த பணக்காரன் ஹர்தீப் கோச்சர். ஹர்தீப் கூட இவனுக்கு எதுவும் பெருசா செட் ஆகல போல. ஆனா அதுக்காக இவனை எப்படி கொள்ளுவா? அது கரெக்ட் சார், பட் பிஎம் ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வந்தது 13th நவம்பர் இவன் டெத் 11 to 1க்கு நடுவில் நடந்திருக்கு. அதுவும் தலையில அடிபட்டதால இறந்திருக்கான். ஆனா சார் இவன் ரெஸ்டாரண்ட்ல சாகல. எந்த ஃப்ரீசர்ல பாடி கிடைச்சதோ அங்க ரத்தமே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, இவனை எங்க கொலை பண்ணாங்களோ அங்க இருந்து பாடியை ஷிஃப்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் சார் ஜஸ்பிரீத்தோட மொபைல் ரெக்கார்ட்ஸை பார்த்தா மர்டர் அன்னைக்கு லொகேஷன் அவ வீட்டில் தான் காட்டுது. எல்லா கிரிமினல்ஸுக்கும் தான் மொபைலோட டேட்டால தான் மாட்டிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் ஆயிடுச்சு. அதனால இந்த ஜஸ்பிரீத்தும் போனை வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிருக்கலாம். ஜஸ்பிரீத் வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே எடு. கூச்சர் ஃபார்ம் ஹவுஸ் தான் வேணும். எல்லாத்தை விட முக்கியமா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்பிரீத் தமனை பத்தி எதுக்காக நம்ம கிட்ட போய் சொன்னான்? தமன், உனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவன் டீ செலவுல இருந்து வீட்டு வாடகை வரைக்கும் நீ எதுக்காக பணம் கொடுத்த? சார் அது பிரேக்கப்க்கு அப்புறம் நான் அவனை கொஞ்ச நாளைக்கு பிளாக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு நாள் அவனை ரோட் சைடில் நான் தற்செயலாக பார்த்தேன். அவன் நிலைமையை பார்த்து பரிதாபமாக இருந்துச்சு. வீட்ல இருந்து விரட்டிட்டாங்க. வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். கொஞ்ச நாள்ல அவனும் விரட்டிடுவான். இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு சார். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடு ப்ளீஸ். நான் அவனை மிரட்டி இருந்தேன். நான் ₹1 கூட தர மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் நேரா ஆபீஸ்க்கு வந்து நின்னான். சரி, 13ஆம் தேதி அன்னைக்கு நைட் உன் ஃபோனை நீ வீட்டில் வச்சுட்டு போயிருக்க. ஸோ நீ வீட்டில் தான் இருந்தன்றதுக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? சொல்லு. ஜெஸே ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியாச்சு சார். ஏற்கனவே மூடு சரியில்லாம இருக்கா சார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க பொண்ணு மேல மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நாங்க நினைச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களால் இழுத்துட்டு போக முடியும். நீங்க அமைதியா இருங்க சார். நாங்க ஏற்கனவே ரொம்ப பெரிய டென்ஷன்ல இருக்கோம். வெளியில தலை காட்ட முடியல சார். எல்லாரும் எங்களை கிண்டல் பண்றாங்க சார். 13 நைட் அன்னைக்கு எங்க இருந்தீங்க? ஏய், இங்கதான் இருந்தேன் வீட்ல. சரி, ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு தரோம். சாரி சார், ஃபோன் எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு முக்கியமான கால்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. சரி, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் ஹரி, ஐ லவ் யூ பேபி. ஒரு தடவை எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் we will live happily ever after. யாரும் இருக்க மாட்டாங்க, புரியுதுல்ல? No one can stop us now. நம்ம மொத்த வாழ்க்கையும் ஹனிமூன் மாதிரி இருக்கும். ஐ ப்ராமிஸ் பேபி. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. ஹரி, இந்த ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஐ லவ் யூ பேபி. சரி, இதை பாருங்க. தமன் சரியா தான் சொன்னான். அன்னைக்கு குருத்ருவால தான் இருந்திருக்கான். ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான். என்ன? இங்க பாருங்க. நைனா கோச்சரை பாருங்க. ஹர்தீப் கோச்சரோட வைஃப். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கு. மர்டர்ல 2 பேரோட கையும் இருக்குமா? அதாவது நைனா தமனோட ஹெல்ப்போட ஹர்ஷிப் பூச்சலை கொண்டு இருக்கா. இருந்தாலும் நைனா அண்ட் தமன் 2 பேரோட ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் சாகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ அவன் ஒய்ஃப் கூட இருந்திருக்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரியும்? சார், எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் யாருன்னே தெரியாது. அவங்க கிட்ட என்ன கொடுக்குற?
சார் அது எனக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. ஏன்? ஆக்சுவலி சார் அன்னைக்கு நான் தெரியாம என்னோட பர்ஸை தொலைச்சிட்டேன். இவன் தான் அதை திருப்பி கொண்டு வந்து தந்தான். அதுக்கப்புறம் இவன் என்கிட்ட பணம் கூட கேட்டான். அடடே சார், நான் உங்க பர்ஸை திருப்பி கொடுக்குறேன்னா எனக்கும் பணம் கிடைக்கணும் இல்லையா? ஐ ஸ்வேர் சார், இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆளை தெரியவே தெரியாது. அப்புறம் நான் இவரை பார்த்ததே இல்லை. இவர் யாரு என்ன பண்றாருன்னு கூட எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சார் எனக்கு இவங்களை தெரியாது, நம்புங்க சார். போக சொல்லு. அர்ஜுன் சார் என்ன சொல்ற? சார், ஒருத்தையோட புருஷன் செத்துட்டான், இன்னொருத்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், எல்லாமே கனெக்டடா இருக்கே. எனக்கு ஒரு டவுட் சார். இல்ல சான்ஸ் இல்லை. நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். தமன் நைட்ல குருத்வாரால தான் இருந்திருக்கான். நயனாவுக்கு ஹரிஷ் மேல கோவம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. சார், என்கொயரி பண்ணும்போது இதான் சொன்னாங்க. மொபைல் லொகேஷன் அதான் காட்டுது. சார் இவங்க 2 பேரும் கிளியரா தெரியுறாங்க. ஆனா ஒருத்த மேலதான் எனக்கு சந்தேகம் வருது. மஞ்சித். சொல்லுங்க சார், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? சிங் சார், 13 நவம்பர் நைட் 9 மணி கோச்சர் ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதோ வேலையா போயிருக்கலாம். நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் மழுப்பாம மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க சிங் சார். உங்களோட ஃபோன் லொகேஷன் கத்தி கதறி சொல்லிட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு கோச்சர் ஃபார்ம் ஹவுஸுக்கு அக்கம் பக்கத்துலலாம் இருக்கல. நீங்க அங்க உள்ளதா இருந்தீங்க. இங்க பாருங்க சார், நான் எதையுமே மறுக்கலையே. நான் ஒரு தந்தை சார். என் பொண்ணுக்கு பாதுகாப்பு தர்றது என்னோட கடமை சார். ஹரி கோச்சர் வீட்டுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கணும். 4 வருஷமா அவன் என் பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான் சார். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். என்னைக்கு அவன் இந்தியா வந்தாலும் அன்னைக்கே என் பொண்ணு பார்க்க போயிருக்கான். ஆனா நன்றி கட்டவன் தான் மனைவியை பக்கத்துல வச்சுட்டு என் பொண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் ரத்தம் கொதிக்கத்தான சார் செய்யும். ஏன்னா நான் அப்ப நான் போயிட்டேனே. நான் அவன் வீட்டுக்கு போனேன் தான். அதுக்காக நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு ஆயிடுமா சார்? அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? நீங்க ஹரி தானே? ஆமா நான் தான். எப்படா மௌன? இப்ப நினைச்சா என் மேல எனக்கே வெக்கமா இருக்கு. என் பொண்ணு என்ன தடுத்திருக்க கூடாது சார். என் கண்ணு முன்னாடியே இருந்தா அவனை என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. அன்னைக்கு என் பொண்ணு என்ன கையை பிடிச்சி தடுத்துட்டா, இல்லன்னா அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருப்பா சார். அங்க இருந்து நான் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அப்ப கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும் சார். ஆனா நீங்க வீட்லயே இருந்ததா பொய் சொன்னீங்கல்ல? அன்னைக்கு நைட் நீங்க ஹரிஷ் தீபை மீட் பண்ணீங்க. அன்னைக்கு தான் அவனும் இறந்து போயிருக்கான். ஸோ நீங்களும் ஜஸ்பிரித்தும் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கல்ல? நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. சிங் சார், எங்ககிட்ட சொல்லாம சிட்டியை விட்டு போகாதீங்க. சாரி சார், நான் கிளம்பிட்டுமா? மஞ்சித்க்கு ஹரிஷ் மேல கோபம். 4 வருஷமா ஹாரி தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கதா சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான். கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கல. நயனாக்கும் கோபம் அதிகமாகிட்டே இருந்திருக்குது. தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஆன்லைன்ல தொடர்புல இருந்திருக்கான். ஒரு பிணம், ஒரு கொலைகாரன், அப்புறம் போலீஸ் கிட்ட நிறைய குழப்பங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சொல்றதும் பொய் தான். ஒரு கேள்வி என்னன்னா, யார் இதுல குறைவா பொய் சொல்றாங்க? ஏன்னா அந்த ஒரு உண்மைதான் கொலைகாரங்கிட்ட காவல்துறையை நெருங்க விடும். சரி, இவன் சரியா தான் சொல்றான். அன்னைக்கு இவன் ஜூ பீச்ல தான் இருந்திருக்கான். சைபர் செல் கிட்ட கேட்டு பார்த்தோம். இவனோட லொகேஷன் ஜூஹூல தான் காட்டுது சார். ஆனா ஜஸ்பிரித் கூட இருந்ததா இதுல நிரூபணம் ஆகல. ஏன்னா ஃபோன் லொகேஷன் வீட்டை மட்டும் தான் காட்டுது.
இன்னொரு விஷயம் சார், ஹர்தீப் கோச்சர் பேர்ல எவ்வளவு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கோ, எந்த ஃபோன் நம்பர்ல ஜஸ்பிரித் கிட்ட பேசினானோ அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதாவது மஞ்சித் மிரட்டின உடனே சோஷியல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? சார், நாங்களும் முதல்ல அப்படித்தான் நினைச்சோம். ஹர்தீப் கோச்சர் டே 13th நவம்பர்னு நினைச்சோம். எல்லா அக்கௌண்ட்டும் 14th நவம்பர் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்படின்னா 24 மணி நேரத்துல யாரோ இதை ஓபன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜெசி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ மிஸ் யூ பேபி. நீங்க எப்ப இங்க வர போறீங்க? இது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். சார், ஒருவேளை இந்த அக்கௌண்ட்டை நயனா யூஸ் பண்ணிட்டு இருந்தா? நயனாவா? வா. முடிஞ்சிருச்சா? தேங்க்யூ. நீங்க போங்க. ஹரிஷோட ஃபோன் கிடைச்சதா? நோ சார், நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா அவரோட ஃபோன் கிடைக்கல. நயனா மேடம், ஹர்ஷ்தீப்போட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையும் நீங்க ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க? டெலிட்டா? சார், எனக்கு டைமே கிடைக்கல. அவர் சோஷியல் மீடியா பத்தி நான் யோசிச்சதே கிடையாது. நோ, அவரோட சோஷியல் மீடியா இப்போவும் ஆக்டிவா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் பேர்ல வச்சிருக்க இந்த ப்ரேயருக்கும் நான் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்க போனை பார்க்கலாமா? என்னாச்சு சார்? நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? போலீஸ்க்கு ஏதாவது பெரிய ஆதாரம் இல்ல மர்டரை பத்தி ஏதாவது ஐடியா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா அப்பாவே இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. என்ன சொல்ற நீ? அவங்க என்னதான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அப்படின்னா அவங்க உன்னையே டவுட் பண்றாங்கன்னு சொல்றியா? என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? what I'm saying is நீதான் ஹாரிய எல்லாமே கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ நேரா துபாயில இருக்க எங்க ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட. பிரச்சனை எல்லாம் உனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்ல. ஜஸ்பிரித் மேடம், யாரும் எங்கேயும் போக கூடாது. அதுவும் முக்கியமா நீங்க. சார், என்ன சொல்றீங்க? சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க? என்ன ஏன் சார் கூட்டிட்டு போறீங்க? யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க சார்? ஜெசி, ரோஹித் மேஹ்ரா, அடுத்தவங்களோட ஆன்லைன் இல்ல ஐடியை தேடுறது மிகப்பெரிய கிரைம், தெரியுமா? என்ன சார்? என்ன பண்றது, நம்ம கவர்மெண்ட் இதை தப்பா தான் பாக்குறாங்க. இது ஒரு சீரியஸ் கிரைம். இதுக்காக பல வருஷங்கள் ஜெயில் தண்டனையும் கிடைக்கலாம். சார் சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரிய வைக்கிறேன். ஹர்ஷ்தீப்போட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல அவ சார்பா அனுப்பின மெசேஜஸை பார்த்து முதல்ல எங்களுக்கு சந்தேகம் வரல. ஆனா ஹர்ஷ்தீப்போட ஒய்ஃப் நைனா அவங்களோட உண்மையான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை காட்டினப்போ, அப்போதான் நாங்க முன்னால பார்த்தப்போ இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இதுல இருந்து கிளியரா தெரியுது, வேற யாரோ, அதாவது நீதான் ஹர்ஷ்தீப்போட ஆன்லைன் அக்கௌண்ட்டை திருடி ஃபேக்கான ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்க. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நேத்து நைட் நீ திரும்பவும் டெலீட் ஆன ஐடென்டிட்டியை ஆக்டிவேட் பண்ணிருக்க. அது கூட கனெக்ட் ஆன எல்லா வாட்ஸ்அப் நம்பரையும் நீ ஆக்டிவேட் பண்ணிருக்க. அப்பதான் எங்களோட சைபர் செல் ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்தையும் உன் கம்ப்யூட்டர்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்ணிருக்க. வீக்கெண்டுக்கு ஒரு நைஸ் ரொமான்டிக் டின்னர். ஐ அம் சோ எக்ஸைட்டட்.
அப்போ நாங்க டிசைட் பண்ணோம், முதல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும். உனக்கு இந்த ஹர்ஷ்தீப் கூட என்ன பகை இருக்கு? அப்போதான் எங்களுக்கு ஒரு அற்புதமான நியூஸ் கிடைச்சது. லவ்லிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்பிரீத்தை உனக்கு பிடிச்சதில்ல? இப்ப மரியாதை சொல்லிடு. ஜஸ்பிரீத் கூட நடத்தக்கூடிய எல்லா கம்யூனிகேஷனையும் இந்த கேட் ஃபிஷிங் உன் கம்ப்யூட்டர்ல இருந்து எதுக்காக போச்சு சொல்றா? போலீஸ் திரும்ப திரும்ப கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆதாரங்கள் கிடைக்குமான்னு. பட் தி ரிசல்ட் இஸ் ஃபெயில் ஒன்லி. ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் ஜோடிச்சது, அது இன்டர்நெட். ஹாரி நைனா அண்ட் ஜெசி மஞ்சித் ரெண்டு பேரும் வேற வேற குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் காமனா இருந்துச்சு, அது வர்ச்சுவல் உலகம். முதல்ல ரியல் லைஃப பாழாக்க முடியும். இது ஒரு மர்டர் மிஸ்டரி மட்டும் இல்லங்க, இது வியக்க வைக்கிற ஒரு உண்மையான கதை. இன்றைய உலகம் எமோஷன்ஸால இயங்குறது இல்லங்க, இதுக்கான பாலம் நம்பிக்கை மட்டும். உலகத்தை பாத்தீங்களா சார்? பொய் சொல்லி ஃபேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அஃபேர் பண்றாங்க. இந்த காலத்து இன்டர்நெட் உலகத்துல மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா அசிங்கமும் வெளியே வருது. எல்லாருக்குமே 2 சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு. டெய்லி அவன் தன்னோட வாழ்க்கைக்காக அதை யூஸ் பண்றான். ரிலேஷன் கூடவும் தெரிஞ்சவங்க கூடயும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் இன்னொன்று திருட்டு அக்கௌண்ட், மறைவான அவனோட வாழ்க்கைக்காக. முதல்ல ஜஸ்பிரீத்தை பார்த்த உடனே அவளோட ஆன்லைன் கேமை பற்றி சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் அவள் எஃப்ஐஆர் போட முன் வந்தான்னா அப்போ தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். அப்புறம் ஹர்தீப்போட மர்டர் கேஸை எடுத்துக்கிட்டா ஜஸ்பிரீத் அன்னைக்கு எங்கே இருந்தான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. ஜஸ்பிரீத் கிட்ட மர்டருக்கான மோட்டிவ் இருக்கு. எப்போ ஹர்ஷ்தீப் அவளை பார்த்து எனக்கு உன்னை தெரியாதுன்னு சொன்னானோ அப்போவே இவளுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கணும். சார் ஒரு விஷயம் இன்னமும் புரிய மாட்டேங்குது. இந்த ஜெஸ்ஸி அந்த பாடியை எப்படி ஃப்ரீசர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பா? சாவி வந்து கோச்சர் ஃபேமிலி கிட்ட தானே இருந்தது. சார், டெலிஃபோன் கம்பெனிலேருந்து சிடிஆர் வந்தாச்சு. அதில் ஹர்ஷ்தீப்போட எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வந்தாச்சு. ஜஸ்பிரீத் மேடம், நீங்க ஹர்ஷ்தீப் கோச்சர் கூட 4 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தீங்க, இதெல்லாம் உண்மைதான். சார். ஆனா ஹர்ஷ்தீப் அன்னைக்கு அவன் மனைவி முன்னாடி உங்களை தெரியாதுன்னு எப்ப சொன்னானோ அதுவும் கூட உண்மைதான். அவனுக்கு உன்னை தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்க சார்? எப்படி சார் தெரியாம போகும்? ஹர்ஷ்தீப் கோச்சருக்கு 2 சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஒன்னு வந்து அத அவன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொன்னு அதை யாரோ உங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. 4 வருஷம் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. சார் இது எப்படி சார் பாசிபிள்? நாங்க ஃபுல் நைட் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருந்திருக்கோம். நீங்க இருந்திருக்கீங்க, ஆனா என்னைக்காவது நீங்க ஹர்ஷ்தீப் வீடியோ கால்ல லைவா பாத்துக்கீங்களா? லைவா? சார் சார் எங்க கிட்ட போட்டோஸ் இருக்கு. எங்களோட ஒரு நிமிஷம் சார், இத பாருங்க, இத பாருங்க, நாங்க ஒன்னதானே இருக்கோம். அப்புறம் இத பாருங்க, இங்க பாருங்க, நாங்க ஒன்னதானே இருக்கோம். சார், ஒரு நிமிஷம். சார், ஹர்ஷ்தீப் கோச்சலோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ல இதே மாதிரியான போட்டோஸ் இருக்கு சார். ஆனா நைனா கூட இருக்கு. யாரோ புத்திசாலித்தனமா நைனாவோட போட்டோஸை எடுத்து போட்டோஷாப்ல உன் போட்டோவை போட்டிருக்காங்க. என்ன போட்டோ போலியானதா? இது கூட உனக்கு தெரியலையா? படிச்சவ தானே நீ? எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியல? தெரியாத முகத்து கூட 4 வருஷம் இருந்திருக்கியேமா? இதெல்லாம் எப்படி பாசிபிள் சார்? நானே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நீங்க எங்களுடைய போட்டோஸ், மெசேजेस, இமெயில்ஸ், ஒரு நிமிஷம், நீங்க ரியலைஸ் பண்றீங்களா இல்லையா? நீங்க அந்த ஹர்ஷ்தீப்பை நேரா சந்திச்சதே கிடையாது. அவன் உங்களுக்கு போட்டோஸ் மட்டும் தான் அனுப்பியிருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நான் பல தடவை ஹரிஷ் கிட்ட நிறைய தடவை பேசிருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி சாட் குரூப் கூட காட்டினேனே. மேடம், அது எல்லாமே பொய்யானது, மொத்தமும் பொய்யானது. அந்த குரூப்ல இருந்த அத்தனை பேரும் பொய்யானவங்க. 37 பேர் பொய்யானவங்க. ஹாரியோ வேற யாரோ. அதுல அத்தனை மெம்பர்ஸையும் யாரோ ஒருத்தன் தான் தனியா இருந்து கையாண்டிருக்கான். அந்த வாய்ஸும் பொய்யானது. வாய்ஸ் மாடுலேஷன் சாஃப்ட்வேரை வச்சு தன்னுடைய வாய்ஸ்ல ஹாரி வாய்ஸை கன்வெர்ட் பண்ணியிருந்தான். டெலிகாம் கம்பெனில இருந்து எங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கிடைச்சிருச்சு. அங்க இருந்து தான் எங்களுக்கு ஆதாரம்லாம் கிடைச்சது. அன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் ஹர்ஷ்தீப்பை மீட் பண்ண போனீங்க இல்லையா? அப்போ அங்க இன்னொருத்தனும் இருந்திருக்கான்.
அவனை ஹர்ஷ்தீப் காண்டாக்ட் பண்ணி மீட் பண்ண கூப்பிட்டுருக்கான். இல்ல சார். அந்த பொண்ணு என்ன தப்பா பாக்குறா? இந்த ஹர்ஷ்தீப் ஏமாத்தினதா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா சார். அவன் அப்பங்கார இங்க வந்து என்னோட காலரையே பிடிக்கிறான். நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு கேக்குறான். நானும் இந்த கேஸுக்காக ஒரு பிரைவேட் இன்வெஸ்டரை ஹையர் பண்ணேன். அண்ட் கெஸ் வாட்? அந்த விளையாட்டு இன்னையோட முடிஞ்சு போச்சு தெரியுமா? இட்ஸ் ஓவர். என் கையில் ஆதாரம் இருக்கு. நான் இப்பவே போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவேன். Got it? யாரு? ரோஹித், ஹாய் பேபி, ஹாப்பி ஆனிவர்சரி. நம்ம ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ. ஐ லவ் திஸ் ஃப்ளவர்ஸ். நம்ம நினைவுகள் எவ்வளவு அழகா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு உன்ன இருக்க? மாதிரியே. ரோஹித், ரோஹித் என்ன வாட் தி ஹெல்? என்ன பண்ற நீ? ரோஹித், நான் புரிய வைக்கிறேன். அது நான் வந்து என் கசின் கூட ரிலேஷன்ஷிப் கேம் விளையாடிட்டு இருந்தேன். சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக. விளையாட்டா? இந்த வேலையை நீ விளையாட்டுன்னு சொல்றியா? 4 வருஷமா ஒருத்தை ஏமாத்துறது உனக்கு விளையாட்டா? அவ வருத்தத்துல இருந்தா. அவளோட மனசுல அன்பை வளர்த்து விட பார்த்தேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன். 4 வருஷம் என்கரேஜ் பண்ணியா இல்லன்னா ஏமாத்திட்டு இருந்தியா? சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. இவ வந்து ஹாரி பின்னாடி பைத்தியமா அலைவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ அவனை மறக்கிறத விட்டுட்டு அவன் வீடு வரைக்கும் போயிருக்கா. வீட்டுல போய் சண்டை போட்டிருக்கா. எப்போ ஹாரி இவளை தனக்கு தெரியாதுன்னு சொன்னானோ அப்போ இவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவனை கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா ஆனா உண்மையாவே இவ கொலை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நீ இந்த நிலைமையில ஹர்ஷ்தீப்பை கொலை பண்ணிருக்க. அவன் பாடியை இழுத்துட்டு போய் ஃப்ரீசர்லயும் போட்டிருக்க. தனியாவா? இவங்க நிலைமையை பார்த்தா நல்லா தெளிவா தெரியுது. அதாவது அன்னைக்கு நைட்டு யாரும் இவங்க கூட இருந்திருக்காங்க. ஹரி, என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ எதுக்கு பயப்படுற? நாளைக்கு சுத்தி வளைச்சு நான் தான் மாட்டிக்க போறேன். எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு காலத்துல லவ்லியோட அஃபேர் ஹர்தீப் கோச்சரோட பிரதர் கூட இருந்தது தெரிஞ்சுது. அதனால இவங்க அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. அன்னையில இருந்தே லவ்லின் கிட்ட ஒரு டூப்ளிகேட் கீயும் இருந்திருக்கு. இந்த மர்டர்ல தூக்கி மாட்டிப்பான்னு தானே நீ நினைச்ச? இல்ல ஜஸ்பிரித் மாட்டிப்பா? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன் ஏன் இதெல்லாம் செஞ்ச? நான் உனக்கு எவ்வளவு நம்பினேன். ஏன் இப்படி பண்ண? சொல்லு, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணிருந்தேன்? என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டியே. கெடுத்திருந்த என் வாழ்க்கைய நீ நரகமாக்கி வச்சிருந்த. எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. ஜெஸ்ஸி எவ்வளோ பர்ஃபெக்ட், ஜெஸ்ஸி எவ்வளோ புத்திசாலியா இருக்கா, ஜெஸ்ஸி கிட்ட இருந்து கத்துக்க, ஜெஸ்ஸி மாதிரியே மாறு. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஜெஸ்ஸி 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 தான். எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் உன்னை விட ரொம்ப அழகு, ரொம்ப புத்திசாலி. ஆனா நீ என்ன பண்ண? நீ வந்து எப்பவுமே என்ன சின்னவளா ஃபீல் பண்ண வச்ச. இவ்வளவு ஏன் ரோஹித் கூட ஓ பின்னாடி அலைய ஆரம்பிச்சான். குக்கிய காலேஜுக்கு அவ பிரதர் ஹாரி கூட்டு வந்தான். அப்ப நான் பார்த்தேனே, நீ அவனை அப்படி பாப்ப. அப்பவே நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் ஹர்ஷ்தீப் கோச்சரோட ஃபேக் ஐடென்டிட்டி உருவாக்குனேன்.
உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வெஸ்டும் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்ன நல்லா நம்ப வச்சேன். அதாவது நீ ஸ்மார்ட், பணக்கார, ஹாரி கோச்சர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி காட்டுன. உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆசையா இருக்கு. One day, I will make you Mrs. Kocha. Just wait for me. கேட் ஃபிஷிங் ஒரு மறைக்கப்பட்ட அடையாளம், ஒரு தப்பான ஒரு விஷயம், ஒருத்தர் வாழ்க்கையவே நரகமாக்கக்கூடிய ஒண்ணு. இதோட அறிகுறிகள் ஒரே மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு எப்பவுமே சந்திக்க ஆர்வமா இருப்பாங்க. சாக்குகளும் புதுசு புதுசா இருக்கும். வீடியோ கால் இல்ல போன்ல பேச நேரடியா மறுத்துருவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுசு புதுசா பொய்கள் ஏறிக்கிட்டே இருக்கும். கேட் ஃபிஷிங்கோட ரிசல்ட் மர்டர்ல போய் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா காவல்துறை இந்த கேஸை கிராக் பண்ணப்ப எப்போ உண்மை வெளியில வந்துச்சோ அது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. கொலைகாரன் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கான்.